பாரதி உலா 2024 தையலை உயர்வு செய். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை. பூட்டை திறப்பது கையாலே, நல்ல மனம் திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே, பூட்டை திறப்பது கையாலே, நல்ல மனம் திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே, இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே. ஏட்டை துடைப்பது கையாலே, மன வீட்டை துடைப்பது மெய்யாலே, வேட்டை அடிப்பது வில்லாலே. உயர்ந்த நோக்கமும் சீரிய சிந்தனையும் கல்வி கொடையாளராகவும் இறைபக்தி மிக்கவராகவும் இருக்கக்கூடிய நமது கல்லூரி தாளாளர் அல்ஹஜ் இன்ஜினியர் MA பீர் முகமது ஐயா அவர்களை வருக வருகவென்று வரவேற்கின்றேன். நாம் கடந்த 2017ஆம் வருடத்திலிருந்து பாரதி உலா நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறோம். நமது கல்லூரி வளாகத்திலே இருபால் துறை தலைவர்களையும் இருபால் ஆசிரிய பெருமக்களையும் அனைத்து மாணவ செல்வங்களையும் வருக வருகவென்று வரவேற்கின்றேன். நன்றி. இப்போ தமிழில் பேசக்கூடிய ஆர்வத்தை உருவாக்க வேண்டும், படிக்கக்கூடிய ஆர்வத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு யாராவது ஒரு ஐக்கான், நமக்கு ஒரு ஐக்கான் இருக்கணும் இல்லையா, ஒரு முகப்பு வேணும். அந்த ஐக்கானாக பாரதியை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அவருடைய கவிதையில் இருக்கக்கூடியது எளிமை. அதுக்கெல்லாம் நம்ம தனியாக ஒரு நோட்ஸ் போட்டுலாம் படிக்க வேண்டாம். கூகுளில் போய் இதுக்கு என்ன அர்த்தம், இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் தேட வேண்டாம். அச்சம் தவிர்ன்றதுக்கு அர்த்தம் தேவையே இல்லை இல்லையா. ஏறுபோல் நட தேவையே இல்லை, சூரரை போற்று தேவையில்லை. இந்த மாதிரி எளிமையான வார்த்தைகளில் வலிமையான கருத்துக்களை சொன்னவர் பாரதி. ஆனால் அந்த பாரதியாருடைய கருத்துக்களை அவர் நம்முடைய நேசத்துக்காக மட்டும் பாடுபடலை, பெண் விடுதலைக்காக பாடுபட்டிருக்காரு, குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்காரு. எங்கள் டீம் உங்ககிட்ட வந்திருக்கிறதுக்கு காரணம், நாங்கள் பேசுகிறத கேட்குறத விட நீங்கள் என்ன பேச போகிறீங்க, நீங்கள் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தை பற்றி, பெண்களை பற்றி, இன்றைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு தெரிஞ்சிருக்கா வந்திருக்கோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். அறிமுக உரை வழங்கிய நமது உதயராம் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பாரதி உலாவை தமிழகம் முழுவதும், இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தை கடந்து ஹைதராபாத், பெங்களூர் போன்ற அண்டை மாநிலங்களும் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டு வருபவர். அவருடைய இந்த ஒருங்கிணைப்பால் இந்த பாரதி விழா வரக்கூடிய எல்லா ஆண்டுகளிலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது. ஒரு சிறு குழந்தை நடக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுது. நான் முன்னாடி அந்த கிளுகிழப்பு இருக்குங்களா, அந்த சின்ன கிளுகிழப்பு, அந்த விளையாட்டு பொருள், அதை பார்த்துட்டு நம்ம அந்த கிளுகிழப்பை எடுப்போம் அப்படின்ற ஒரு இடத்துல, அதனால வண்ணத்தோடு இருக்கிறதுனால அந்த கிளுகிழப்பை எடுக்க முயற்சி பண்ணுறதுக்கு நடக்கும்போது எத்தனையோ தூரம் அந்த குழந்தை கீழே விழுது, அடிப்படுது, அழுவுது. ஆனால் அந்த குழந்தை தன்னோட முயற்சியை விடுறது இல்லை. காரணம், அந்த குழந்தைக்கு அந்த கிளுகிழப்பு மேலே ஒரு ஆசை இருக்குது, அதை எடுக்கணும், அதை அடையணுன்ற ஒரு எண்ணத்தோடு அந்த குழந்தை நடந்து போயிட்டு இருக்கு.
அந்த குழந்தைக்கு தெரியாதுங்க நம்ம கீழே விழுந்தா நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மனப்பக்கம் அந்த குழந்தை கிடையாது. இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கும் சரி முதியவர்களுக்கும் சரி, நம்ம இப்போ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கோம், கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம சமூகம் என்ன நினைப்பாங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு தான் வராங்களே தவிர நம்ம அடுத்த அடி ஒழுங்கா எடுத்து வைப்போம், அடுத்த அடியில நம்ம ஒழுங்கா நடப்போம் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு வர்றது கிடையாது. நம்ம கீழே விழுந்துட்டோம்னா நம்மளை கைத்தட்டி எழுப்புறவனோட கை நீட்டி சிரிக்கிறவன் தான் அதிகமா இருக்கான். கிறிஸ்டியானோ ரொனால்டோ எவ்வளவு பெரிய பிரபலமான வீரர். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மனுஷன் வெற்றி பெற்ற லியோனல் மெஸ்ஸி இருக்காருங்களா, அவரே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வெற்றி பெற்ற மெஸ்ஸி சம்பாதிப்பதை விட தோல்வி அடைந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்பவரை பத்தி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஏன்னா தோந்துட்டோமே அப்படின்னு சோர்ந்து போய் உட்காராம தோந்து போன அன்னைக்கு அடுத்த போட்டியில விளையாடுறதுக்காக மைதானத்துக்குள்ள பந்து எடுத்து இறங்குறாருங்க. பந்து எடுத்துட்டு விளையாடுறதுக்கு போறாரு. அவர் ஒண்ணு நம்ம தோந்துட்டோமே சோர்ந்து போய் உட்காரல. நீங்க ஒரு தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுக்க முடியல, தேர்ச்சி பெற முடியல அப்படின்னா உங்களுக்கு 1008 கேள்வி வரும். உன்னால ஏன் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியல, நீ ஏன் தேர்ச்சி பெறல, நீ அடுத்து உன் வாழ்க்கையில என்ன பண்ண போற, இப்படின்ற பல சந்தேகங்கள் வந்து கொண்டு இருக்கும். இதே நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கேள்வி வருமா? நீங்க 4 பேர்கிட்ட கேட்கலாம், தம்பி நல்லா படிப்பா, நீங்க 4 பேர்கிட்ட சொல்ல முடியும். உங்களுக்கு உங்கள்கிட்ட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்றதை நினைவில் கொள்ளுங்கள். பிறந்தது குழந்தை, சாதகர் கேட்டார் கோத்திரம் என்ன, பள்ளிக்கு சென்றான் மாணவனாக, அலுவலர் கேட்டார் சாதி சான்றிதழ். தொலைபேசி முகப்பு படத்தை பார்த்து அருகில் இருந்தவர் அமைதியாய் கேட்டார், நீங்க அந்த ஆளுகளா? வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்க கட்சி கேட்டது, உங்கள் தொகுதியில் உங்கள் சாதிதான் பெரும்பான்மையா? பல காதல் திருமணங்களுக்கு 7ஆம் பொருத்தமாய் எழுந்த கேள்வி, அவர்கள் நம்மாளுகளா? இறந்தவருக்கு நீர்க்கடன் செய்யும் இடத்தில் புரோகிதர் கேட்டார், கோத்திரம் சொல்லுங்கோ என நமது கருவறை தொடங்கி கல்லறை வரை நம்மிடம் கேட்காமல் கேட்கப்படுகின்ற ஒரே கேள்வி, நீங்க என்ன சாதி? என்னை தொடாதே என்றான், நான் தொடுத்து கொடுத்த மாலையை கேட்டான். என்னை பாவி என்றான், நான் கறந்து கொடுத்த பாலை கேட்டான். என்னை தாண்டவன் என்றான், நான் தரித்து கொடுத்த ஆடையை கேட்டான். இப்படி தொடுத்து கொடுத்த மாலை, கறந்து கொடுத்த பால், தரித்து கொடுத்த ஆடை, இவற்றிலெல்லாம் இல்லாத தீட்டு நான் கருவறைக்குள் நுழையும் போது மட்டும் ஏற்பட்டு விடுகிறதா? இதிலும் என்ன வியப்பு, தட்சணையில் வராத தீட்டு அச்சனையில் மட்டும் வந்து விடுகிறதா? தலைவர்களாம் திடீர்னு தொடக்கம் தூக்கி வருவாங்க, விதவிதமா போட்டோ நாளிங்க கூட பிடிப்பாங்க. குடிக்க கூட தண்ணி நேட்டா கொள்ளையில தான் கொடுப்பாங்க. குடி தண்ணி தொட்டில கூட மனத்தை யாரோ கலப்பாங்க. கெடா வெட்டி பூஜை போட்டு ஒரே குடி தேர் இருக்கும், என்ன மட்டும் ஒதுக்கி வைக்கும். பந்தல் போட நான் வேணும், பந்திக்கு வரக்கூடாதா? எச்ச இலை எடுக்கும் நானும், இனிப்பு வச்சா ஆகாதா? நாகரீகம் இல்லைன்னு மக்கள் என்ன இருக்கணும். சாக்கடையில் இறங்கி வந்தா சந்தனமா கமழும். ஒரே கூடி சாதி ஒழிஞ்சதுன்னு வசனமெல்லாம் பேசுவாங்க. பஞ்சம வீட்டு பந்திக்கு வர நாக்கு கூட கூசும். சாமத்துல நான் நடந்தா சந்தேகமா கேட்கும், எந்த தெரு ஆளுன்னு முக்கியமா கேட்கும். அண்மையில் ஒரு சம்பவம், கேரளாவில் வாழைத்தோப்பில் புகுந்த யானை கூட்டம் வாழை மரங்களை எல்லாம் நாசம் செய்தன. ஆனால் அதில் ஒரே ஒரு மரம் மட்டும் மிஞ்சி இருந்தது. அருகே சென்று பார்த்தபோதுதான் அதற்கான காரணம் புரிந்தது. அதில் ஒரு குருவி கூடு கட்டி குஞ்சு பொறித்திருந்தது. ஆக இனத்தை கடந்து உயிர்களை நேசிக்கின்ற பொழுது ஒரு மிருகம் மனிதன் ஆகிறது. மனிதத்தை கடந்து இனத்தை நேசித்து கௌரவங்களை செய்யும் போது ஒரு மனிதன் மிருகம் ஆகிறான். இன்னும் மாணவர்கள் முன்வரணும். இது ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தமிழை வளர்ப்பதற்காக அப்படிங்க போகும்போது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம பேசுகிற வார்த்தை அனைத்துமே தமிழ் அப்படின்னு நினச்சிட்டு கிடையாது. ஆங்கில வார்த்தை நிறைய புகுந்திருக்கு, அதை பூரா நம்ம தமிழ் நினச்சிட்டே இருக்கோம். ஸோ அதிலிருந்து நம்ம மாறுபட்டு நம்மளுடைய தமிழை, தாய் தமிழ் முதல் மொழி, நம்மளுடைய நாட்டின் நம்மளுடைய மாநிலத்தின் முதல் மொழி, அதை வளர்க்கணும்னா யாருடைய கையில் இருக்குன்னா வருங்காலத்து உங்களாகி உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதற்குண்டான முயற்சிகளில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்த வருடம் இன்னும் பார்ட்டிசிபேட் நிறையா வரணும். தமிழை வளர்ப்பதற்கான முயற்சியில் நம்ம அனைவரும் ஈடுபட்டு தமிழை வளர்ப்போம், வளர்த்து கொண்டே இருப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் இலக்கியம்தான் காட்சிப்படுத்துதல். முதல் டைரக்டர் எங்கன்னா சங்க காலத்தில் வந்துட்டான். சங்க இலக்கியத்தில் முதல்ல பாட்டு எழுதின ஒருத்தனே திரைப்பட இயக்குனர் மாதிரி தான். காட்சிப்படுத்துதல் தாங்க. நீ எதை பார்த்தாலும் முதல்ல யோசி, இதை எப்படி செய்யலாம். வானத்திலிருந்து மழை நீர் அப்படியே பொழியுது, கீழே செம்மண் கிடக்கு, ரெண்டும் கலந்தா என்னவாகுது, நம்ம பார்த்துக்கிட்டே கிராஸ் ஆகிடுவோம்.
அதை அவன் பாட்டா சொல்றான். செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. நீ எந்த ஊரோ எனக்கு தெரியாது, நான் எந்த ஊரோ உனக்கு தெரியாது, எங்க அப்பா அம்மா யாருன்னு உனக்கு தெரியாது, உங்க அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. அவனுக்கு காட்சிப்படுத்த எதை பார்க்கிறான், எதை யோசிக்கிறான்? இந்த வானத்திலிருந்து சாதாரண டிரான்ஸ்பரண்டா சுத்தமான தண்ணி அப்படியே செம்மண்ணில் கலக்குது, ரெண்டையும் தனியா பிரிக்க முடியல. எழுதினவன் பேரு தெரியலன்னா என்ன? அவன் எழுதினதை வச்சே பேர் வையனா, செம்புல பெயல் நீரார். மோசிக்கிறனார்ன்ற ஒரு புலவர் போய் அந்த கலைப்போட ஒரு பெரிய மன்னன் அவைக்கு போனாலும் மன்னன் வர லேட் ஆயிடுச்சு, பாட முடியல, அப்படியே கட்டிலில் படுத்துட்டார். எங்க மன்னன் படுக்க வேண்டிய கட்டிலில் இவர் படுத்துட்டார். மன்னன் என்ட்ரி உடைவாளை உருவிக்கிட்டு பின்னாடி தளபதிகள்லாம் வர்றாங்க. எங்கே இப்போ வெட்டி சாய்க்கப்பட போகிறது அந்த புலவனோட தலைன்றப்போ எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு அந்த பணிப்பெண் கையில் இருந்த மயில் விசிறியை வாங்கி இவர் விசிற ஆரம்பிச்சார். இது யாருக்கு? தமிழுக்கு கொடுக்கிற மரியாதை. இந்த காயத்தை காப்பது செய்கையாலே, சோற்றை புசிப்பது வாயாலே, உயிர் துணி உருவது தாயாலே, உயிர் துணி உருவது தாயாலே, உயிர் துணி உருவது தாயாலே. பாரதி உலா 2024 தையலை உயர்வு செய். வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை.